ஹலோ படிஸ், இப்போ நம்ம பிரிட்டிஷ் ரைட்டரான ஹெரால்ட் நிக்கல்சனோட தாட் ப்ரொவோக்கிங் எஸ்ஸேயான எஜுகேட்டட் பர்சன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எஸ்ஸேல யார் உண்மையிலேயே எஜுகேட்டட் பர்சன் அப்படின்னு சொல்கிறாரு. இவரை பொறுத்தவரை அகாடமிக் அச்சீவ்மெண்ட் எஜுகேஷன் கிடையாது. அப்போது எது எஜுகேஷன், எப்போ நாம் எஜுகேட்டட் பர்சன் ஆகிறோம் அப்படின்னு தான் இந்த எஸ்ஸேயில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காரு. யாரோ ஒரு ஸ்பெக்டேட்டர் ஹெரால்டுக்கு போஸ்ட் லெட்டர் மூலியமாக எஜுகேட்டட் பர்சன் பற்றி அடுத்த எஸ்ஸே எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பார்த்தா ஹெரால்டுக்கு இதுவும் நல்ல ஐடியா தான், நாம் ஏன் எஜுகேட்டட் பர்சனுக்கான டெஃபினேஷனை ஒரு எஸ்ஸேவாக எழுதக்கூடாது அப்படின்னு தோணியிருக்கு. அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள டெஃபினேஷன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி குரூப் பண்ணி இந்த எஸ்ஸேவை எழுதியிருக்காரு. ஹெரால்டை பொறுத்தவரை ஒருத்தவங்களோட ஸ்கூலிங் இல்லைனா டிகிரியை வச்சு நாம் எஜுகேட்டட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு பர்சனோட குவாலிட்டியை தான் நாம் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒருத்தவங்க மல்டிபிள் டிகிரி வச்சுருக்கிறதுனால மட்டுமே எஜுகேட்டட் பர்சன் ஆகிட முடியாது. அவங்களோட தாட்ஸ் ஆக்ஷன்ஸ்னு எல்லாமே குவாலிட்டியோட சென்சிபிளாக இருந்தால் மட்டும்தான் நாம் எஜுகேட்டட் அப்படின்னு சொல்ல முடியும். ஹெரால்ட் என்ன சொல்கிறாருன்னா, இப்போலாம் சொசைட்டிலே எல்லாருமே ரொம்ப கிளாஸ் கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. அதாவது அப்பர் மிடில் லோவர் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறது அஃபெண்டிங் ஆயிடுச்சு. அதனால பாலிஷான வேர்ட்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது லோவர் இன்கம் குரூப் அப்படின்ற மாதிரியான வேர்ட்ஸ். ஏன் பெர்னாட் ஷா கூட லோவர் கிளாஸ் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ யோசிப்பாராம். இப்படி லெஸ் ட்ரிகரிங்கான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறது கட்டாயமாகிடுச்சு சொசைட்டியில் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எஜுகேட்டட் பர்சன் அப்படின்னு சொன்னதுமே மூளைக்கு ரெண்டு விஷயம்தான் தோணும். ஒன்று அப்பர் கிளாஸ், அதாவது ரிச் பீப்புளோட சேர்ந்தது. இன்னொன்று காலேஜ் டிகிரிஸா. ஆனால் இவ்வளோ சிம்பிளாக இருக்க போகிற டாப்பிக்கையா ஹெரால்டு கிட்ட ஒருத்தர் லெட்ரு போட்டு எஸ்ஸே எழுதுங்க அப்படின்னு சொல்ல போகிறாரு. ஏதோ ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறதுனால தானே அவர் லெட்ரு போட்டு இதை பற்றி எழுத சொல்லியிருக்கணும். அதாவது உண்மையிலேயே யார் எஜுகேட்டட் பர்சன் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிற கிளாரிட்டி இல்லாததுனால தானே ஹெரால்டு அந்த எக்ஸ்ப்ளனேஷனை கொடுக்கணும்னு நினச்சி ஸ்பெக்டேட்டர் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. எஜுகேட்டட் பர்சன் யார் அப்படின்னு சொல்லணும்னா முதல்ல யாரையெல்லாம் நாம் எஜுகேட்டட் பர்சன்னு சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு ஹெரால்டால் எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்ட பீப்புள்ஸ் யார் யாருன்னு பார்க்கலாம். லோவர் ஸ்கூலிங், அதாவது ஹையர் செகண்டரி கூட படிக்காத ஆட்கள் எஜுகேட்டட் கிடையாது. வெறும் எழுதவும் படிக்கவும் மட்டும் தெரிஞ்சவங்க எஜுகேட்டட் கிடையாது. வெறும் ஒரு ஃபீல்டில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கவங்க எஜுகேட்டட் கிடையாது. சும்மா பேசிக் மேக்ஸ் அப்புறம் ஸ்கூல் ஹிஸ்ட்ரி ஜியோகிரஃபி படித்தவங்கெல்லாம் எஜுகேட்டட் கிடையாது. அடுத்ததாக சர்க்கம்ஸ்டன்ஸ்னால், அதாவது பேரண்ட்ஸ் மூலியமாகவோ இல்லை ஒர்க் பிளேஸ் மூலியமாகவோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறவங்க எஜுகேட்டட் கிடையாது அப்படின்னு ஹெரால்ட் சொல்கிறாரு. என்னடா இது, அப்போது யார் தான் எஜுகேட்டட்? எஜுகேட்டட் பர்சனுக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருக்குது. ஹெரால்டை பொறுத்தவரை ஒரு எஜுகேட்டட் பர்சன் அவரோட நிறைய வருஷங்களை நாலேஜ் கேதர் பண்ணிக்கிறதுக்காகவே செலவு பண்ணுவார். நிறைய வருஷங்கள் அப்படின்னு சொல்கிறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட 10 வருஷமோ இல்லை 20 வருஷமோ அப்படி கிடையாது. த்ரூ அவுட் ஹிஸ் லைஃப் அவர் நாலேஜை கேதர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். எனக்கு எல்லா நாலேஜும் இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. சாகிற வர நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தான் எஜுகேட்டட் பர்சன் அப்படின்னு ஹெரால்ட் சொல்கிறாரு. ஜென்ரல் நாலேஜ் இருக்கணும், ஜென்ரல் நாலேஜ் அவசியம் அப்படின்னு நம்மள நிறைய பேர் பேசுவோம். அதே தான் ஹெரால்டும் சொல்கிறாரு, நிறைய வருஷங்களை ஜென்ரல் நாலேஜ் கேதர் பண்ணிக்கிறதுக்காக செலவு பண்ணுவாங்க அப்படின்னு. இந்த ஜென்ரல் நாலேஜ்னால் என்ன அப்படிங்கிறதுக்கான கிளாரிட்டியே நம்மள நிறைய பேத்துக்கு கிடையாது. அதாவது எல்லாத்த பற்றின ஒரு நாலேஜ், அதாவது சம்திங் அபவுட் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரிதிங் அபவுட் சம்திங். அதாவது இப்போ உங்களுக்கு சயின்ஸ் பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க, சயின்ஸ் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் சயின்ஸை தாண்டி மேக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, லிட்ரேச்சர் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஃபீல்டில் 100% நாலேஜும் மற்ற எல்லா ஃபீல்ட்லேயுமே பேசிக்கான நாலேஜும் இருக்கணும். இதைத்தான் ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஒரு ஃபீல்டில் மட்டுமே அறிவாளியாக இருக்கிறது எஜுகேட்டட் கிடையாது. எல்லாத்த பற்றியுமே ஏதாவது தெரிஞ்சுக்கணும், எதையாச்சும் ஒரு விஷயத்த முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தான் அவர் சொல்ல வராரு. எஜுகேட்டட் பர்சன் கன்ஃபைன்டு ஸ்டடி பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஹெரால்ட் சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு மியூசிக் பிடிக்கும் அப்படின்னா மியூசிக் தான் படிக்கணும், இன்ஜினியரிங்கை படிக்கக்கூடாது. அதே சமயம் மியூசிக் மட்டுமேவும் படிக்கக்கூடாது. மியூசிஷியன்ஸோட ஹிஸ்ட்ரி, பயோகிராஃபி, மியூசிக்கோட கல்ச்சர், இன்டர் கனெக்ஷன்ஸ் இப்படி வைடராக ஸ்டடி பண்ணணும்.
ஒரு லிட்ரரி பர்சன் நான் லிட்ரேச்சரில் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லணும்னா அவருக்கு நிறைய லிட்ரேச்சரை பற்றின நாலேஜ் வேணும். அதாவது வெறும் பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் இல்லைனா அமெரிக்கன் லிட்ரேச்சர் மட்டும் தெரிஞ்சுக்க கூடாது. உதாரணத்துக்கு இந்தியன் லிட்ரேச்சரில் 100% தெரிஞ்சிருக்கணும். அதே சமயம் வேர்ல்ட் லிட்ரேச்சர் எல்லாத்துலேயுமே கொஞ்சமாவது பேசிக்ஸும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் லிட்ரேச்சரில் பெரிய ஆள்னு சொல்லிக்கவே முடியும். இதெல்லாம் வச்சு எஜுகேட்டட் பர்சன் அப்படிங்கிற ஃப்ரேஸுக்கு என்ன டெஃபினேஷன் ஹெரால்ட் கொடுக்குறாரு அப்படின்னா, எஜுகேஷன் ஒரு கண்டினியூவஸ் ப்ராசஸ், தெரியாத விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும். சிம்பிளாக சொல்லணும்னா எலாஸ்டிக் மைண்ட் உள்ள ஒரு பர்சன் தான் எஜுகேட்டட் பர்சன். அதாவது என்ன நாலேஜை உள்ளே போட்டாலும் அந்த மைண்டில் இடம் இருக்கும், அதை கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கும். ஃபிக்ஸட், ரெஸ்ட்ரிக்டட் அண்ட் கன்ஃபைன்டாக இருக்காது. எஜுகேட்டட் பர்சனை பொறுத்தவரை எஜுகேஷன், நாலேஜ் இது எல்லாமே ஹோலிஸ்டிக் அப்ரோச். இந்த மாதிரியான குவாலிட்டிஸோட இருக்கிற ஒரு பர்சன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அதுக்கான கிரெடிட்ஸை கொடுங்க. ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.